இயேசுவின் மந்தை ஊழியத்தின் நிறுவனர் சகோதரர் டி. ஜான் பாக்கியராஜ் அவர்கள் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே சரீரம் உருக்குலைந்து மரணப்படுக்கையில் இருந்தபோது இயேசு கிறிஸ்து அருமையான சகோதரனின் அறைக்குள் கடந்து வந்து தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே தொட்டு அவரை சுகமாக்கி புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அதே ஜீவனுள்ள தேவன் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தமது கிருபையுள்ள வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக சகோதரர் டி. ஜான் பாக்கியராஜ் அவர்களை தம்முடைய ஊழியத்தில் அநேகம் ஆயிரங்களுக்கு வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இதோ சகோதரர் அளிக்கும் தெய்வ செய்தி உங்களுக்காக. கண்டு கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே என் அன்பினால் வாழ்த்துக்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்கென்று எடுத்துக்கொண்டதான தேவனுடைய வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனார்கள். நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனார்கள் என்று சொல்லி தேவன் அங்கலாய்க்கிறார். ஏன் ஆண்டவர் அங்கலாய்ப்பா இந்த வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எப்ராஹிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராஹிம் அசிரியர் அண்டைக்கு போய் யாரேப் ராஜாவினிடத்திலே ஆள் அனுப்பினான், ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமல் போயிற்று என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஏன் அங்கலாய்க்கிறார்? மனுஷர்கள் தன்னை புரிந்து கொள்ளவில்லை, அவர்களை குணமாக்கிற கர்த்தர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே மனுஷரிடத்திலே ராஜாக்கிடத்திலே ஓடி போய் ஏமாற்றம் அடைகிறாரே என்கிற வேதனையோடு கூட தான் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்கிறது அவரே நம்மை குணமாக்குற தேவன். நம்முடைய ஆண்டவர் தான் நம்மை குணமாக்குகிறார். ஆகவே இந்த நாளுக்கென்று நாம் என்ன காரியத்தை தியானிக்க போகிறோம் என்று சொன்னால் அவர் எந்தெந்த காரியம் நம்மை குணமாக்குற என்று சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவதாக வேத வசனம் சொல்லுகிறது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறாராம். ஆண்டவர் நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட காரியத்தை குணமாக்குகிற தேவன். அநேக காரிய நிமித்தமாய் நம்முடைய இருதயங்கள் உடைந்து போகிறது. வேதத்திலே பார்க்கும் பொழுது அன்னாள் என்கிற பெண் இருதயம் உடைக்கப்பட்டவளாய் தேவ சமூகத்திலே அழுகிறாள். வேத வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அன்னாள் மிகவும் மிகவும் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணுகிறாள். அவருடைய இருதயம் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது. ஏனையா அண்ணனுடைய இருதயம் உடைந்து போயிற்று? அந்த வாழ்க்கையில ஒரு குழந்தை வாக்கியம் இல்லை. தன்னுடைய சக்களத்தை மிகவும் அவளை விசனப்படுத்துகிறாள். மனிதனுடைய ஏளனமான பேச்சுகள், நிந்தைகள், அவமானங்கள் இது நிமித்தமாக என்னுடைய இருதயம் உடைந்து போயிருக்கிறது. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லாதபடிக்கு உங்களுடைய இருதயம் உடைந்து போயிருக்கலாம். அதில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் காயங்களை கட்டுகிற ஆண்டவர், நம்முடைய இருதய நொறுங்குண்டதை குணமாக்குகிற ஆண்டவர். இன்றைக்கு உங்களை குணப்படுத்தி உங்களையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஆண்டவர் அவளுடைய இருதயத்தின் காயங்களை கட்டி அழகான குட்டி சாமுவேலை கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களுடைய இருதய நொறுங்குண்டவர்களை காயங்களை கட்டுகிற அன்பின் ஆண்டவர். வேதத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், ஒரு உடைந்து போன பாத்திரத்தை போலானேன். தாவீதின் வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் பொழுது சொல்கிறான், என்னுடைய வாழ்க்கை ஒரு உடைஞ்சு போன பாத்திரம் போல் இருக்கிறது ஐயா, என் இருதயம் உடைந்து போய் இருக்கிறது ஐயா என்று சொல்லி அங்கலாய்க்கிறான். ஏன் தாவீது இவ்வாறு அங்கலாய்க்க வேண்டும்? அவன் சொந்த மகனை அவனை கொல்லும்படியா தீவிரிக்கிறான். தாவீது மேலில் அன்பு காட்டுவதற்கு ஆள் இல்லை, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே செத்தவனை போல் எல்லாரும் மறக்கப்பட்டேன் என்று சொல்கிறான். அன்பு காட்டுவதற்கு ஒரு மனுஷன் கூட இல்லாதபடிக்கு எல்லாரும் மறக்கப்பட்ட சூழ்நிலை உன்னுடைய இருதயம் உடைந்து போகிறது. இன்றைக்கு அன்புக்காக ஒருவேளை நீங்கள் எங்கிக் கொண்டு இருக்கிறீர்களோ? ஒரு சமயத்தில் கோயம்புத்தூர் பகுதியிலே நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசும்படியாக கடந்து போயிருந்தேன். அந்த கூட்டங்களை முடித்து விட்டு நான் சென்னைக்கு வந்த பொழுது ஒரு அருமையான தாயாரினோடு கூட
தன்னுடைய தொலைபேசியில் என்னோடு பேசினார். அவள் சொன்னார்கள், ஐயா, திருமணம் முடிந்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. என்னுடைய கணவர் என்னிடத்துல முகம் கொடுத்து பேசுவது கிடையாது. பல வருஷங்கள் அன்புக்காய் நான் ஏங்கி இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அன்பு காட்டுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி அழுது புலம்பினார்கள். ஒருவேளை அன்பு காட்டுவதற்கு ஆள் இல்லாதபடிக்கு எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, எல்லாரும் மறக்கப்பட்ட நிலைமையிலே உங்கள் இருதயம் உடைந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த உடைந்து போன இருதயத்தை குணமாக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். யோபுவின் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யோபு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், என் ஆத்மா நொறுங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் மரணத்தை விரும்புகிறது. எல்லாம் இழந்து போன சூழ்நிலையிலே தன்னுடைய ஆசி, அந்தஸ்து, சுகம், பலன் எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு பரதீசியை போல இருக்கின்ற யோபு புலம்பி அழுகிறான். நான் மரித்து போவது நலமாய் இருக்கும் என்று சொல்லி ஒரு வியாதி நிமித்தமாய், கடன் பிரச்சனை நிமித்தமாய், இழப்புகள் நிமித்தமாய் ஒருவேளை உடைந்து போய் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் அந்த காயப்பட்ட இருதயத்தை குணமாக்க முடியாது கடந்து வந்திருக்கிறார். ஒரு அருமையான தகப்பனார் என்னை சந்தித்தார். அதை பார்த்த மாத்திரத்திலே அழுது தண்டை காரியங்களை வெளிப்படுத்தி பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், ஐயா, என்னுடைய மகன் நல்ல வேலை கிடைத்து அரபு தேசம் ஒன்றிலே வேலைக்கு கடந்து போயிருந்தான். அப்பொழுதுதான் திருமணம் முடிந்திருந்து அவள் அங்கிருந்து வரும் பொழுது, அந்த தேசத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது அவனுக்கு அழகான குழந்தை பிறந்திருந்தது. இந்த குழந்தையை பார்த்து விட்டு மீண்டும் அரபு தேசத்துக்கு கடந்து போயிருந்தான். அங்கு போயிருக்கும் பொழுதுதான் ஒரு துக்ககரமான செய்தி அவனுக்கு வந்து அடைந்தது. இந்த அருமையான பிள்ளைக்கு அந்த தாய் சாப்பாட்டை ஊட்டும் பொழுது அந்த பிள்ளை இறந்து போனது என்று சொல்லி கதறி துடித்து அங்கு ஓடி வந்தான். அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்து கதறி அழுதான். ஒரு வழியாக அவளை தேற்றி ஆற்றி மீண்டும் அந்த அரபு தேசத்துக்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம். மீண்டும் சில நாட்கள் கழித்து அவளுடைய மனைவி யோசித்து பார்த்தார், அன்பா வளர்த்த அந்த பிள்ளை இறந்து போனது என்று சொல்லி ஏங்கி தவிக்க ஆரம்பித்தாள். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தன் கணவர் அந்த அரபு தேசத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை யாரிடத்துல கொடுத்து அவளை ஏமாந்து போயிருக்கிறாள். அவள் இந்த உலகத்தில் ஏன் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவளும் கிணற்றில் குதித்து மரித்து போய்விட்டாள். இந்த செய்தி கேட்ட மாத்திரம் என் மகனுடைய உள்ளம் தொல்லி உடைந்து போனது. அங்கு ஓடி வந்தான். நாங்கள் ஆறுதல் படுத்தி பார்த்தோம், ஆறுதல் படுத்த முடியவில்லை. கதறி அழுத ஆரம்பித்தான். கடைசி ஒரு வழியான ஆறுதல் படுத்தி அவனை மீண்டுமா என்னுடைய அறைக்கு பக்கத்திலே தங்க வைத்திருந்தேன். அடுத்த நாள் காலையிலே அந்த பக்கத்திலிருந்து அலறல் ஒரு குழி கேட்டது. அங்கே ஓடி போனோம். அங்கு பார்க்கும் பொழுது என் மகன் தூக்கிலே தொங்கி மரித்து போயிருந்தான். ஐயா, சில மாதங்களுக்குள்ளாக 3 பேரை நான் பறி கொடுத்து விட்டேன். நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், என் இருதயம் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது என்று சொல்லி அந்த தகப்பனார் அழுது புலம்ப ஆரம்பித்தார். ஒருவேளை இழப்புகள் நிமித்தமாய், பிரச்சனை நிமித்தமாய், போராட்டங்கள் நிமித்தமாய் உங்கள் இருதயம் உடைந்து போயிருக்கலாம். நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குற தேவன், உங்களை காயங்களை கட்டுகிற தேவன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் இருதயத்தை குணமாக்கி உங்களை ஆசீர்வதிக்க முடியாது கர்த்தர் விரும்புகிறார். இன்று வாழ்க்கையில் கூட 2005ஆம் வருடத்துல கொடிய அந்த பிளட் கேன்சர் வியாதி நிமித்தமாய் எல்லாவற்றையும் இழந்து போனோம். எல்லா வியாபார ஸ்தலங்களும் மூடப்பட்டு இருந்தது. எல்லா மனிதர்களை கைவிட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை உதவி செய்வதற்கு யார் ஒரு ஆள் கூட உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. என் சரீரம் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தது. அந்த சமயத்தில் நரம்புகள் எல்லாம் பாதிப்பு நிமித்தமாய் கை காலம் இழுத்து வைத்திருந்தது. ஒரு நாள் மருத்துவர் அந்த நரம்புகளை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில குறிப்பிட்ட பில்டிங் தாண்டி ஒரு கட்டிடத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போனார்கள். அங்கு அந்த நரம்பு துறையிலே எல்லாம் பரிசோதனைகள் முடித்து விட்டு நீங்கள் உங்கள் அறைக்கு போகலாம் என்று சொல்லி அனுப்பி வைத்த பொழுது என்னை அந்த அறைக்கு கூட்டிக் கொண்டு வந்த உதவி செய்த மனிதனை காணவில்லை. எத்தனையோ முறை போன் செய்து பார்த்தோம், ஒருவரும் உதவிக்கு வரவில்லை. ஆகவே இந்த வீழ்ச்சியின் மனைவி என்னை தள்ளிக்கொண்டு என்னுடைய அறைக்கு நேராக கடந்து போனான். அப்பொழுது நினைத்து பார்த்தேன், எத்தனை மனிதருக்கு ஓடி ஓடி உதவி செய்தோமே, இன்றைக்கு நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஓ என்று கதறி எழுதேன். இதெல்லாம் உடைந்து போனது. கர்த்தர் என்ற காயங்களை கட்டி என்னை ஆசீர்வதித்து இந்த கர்த்தர் மேன்மையாக வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட வியாதி நிமித்தமாய், மனுஷர்கள் கைவிடப்பட்ட நிலை நிமித்தமாய் இன்றைக்கு உங்கள் இருதயம் உடைந்து போய் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குற தேவன், உடைய காயங்களை நான் கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே ஒருபோதும் கலங்க வேண்டியதில்லை. நம்முடைய ஆண்டவனுடைய இருதயத்தை குணமாக்குற தேவனாய் இருக்கப்படினால் தேவ சுமத்தை நோக்கி பார்க்க போகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் புஸ்தகத்திலே 34ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இன்றைக்கு விடைப்பட்ட உள்ளத்தோடு கூட நீ இருக்கிறாயா? உன் அருகிலே சமீபமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆகவே நீ சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். உடைய எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போகிறார். உடைந்து போன உள்ளத்தை கர்த்தர் மாற்ற போகிறார்.
நீ இப்பது காட்டிலும் 1000 மடங்குகளை ஆசீர்வாதம் வைக்கும்படியா கர்த்தர் உன் சமீபத்திலே கடந்து வந்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிற ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 57 அதிகாரம் 15 வசனத்திலே நொறுங்குனவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குனவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கும்படியாய் அந்த பணிந்த ஆவியிடத்திலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உன்னோட வாசம் பண்ணும்படியா உன் சமீபத்தில் இருக்கும்படியா கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அவன் நொறுங்குண்ட அந்த இருதயத்தை கர்த்தர் குணமாக்கும்படியா கடந்து வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படியா கடந்து வந்திருக்கிறார். ஆகவே இவள் வாழ்க்கை இருக்கிறதான நெருக்கங்கள் நிமித்தமாய் போராட்டங்கள் நிமித்தமாய் இன்றைக்கு ஒரு சோர்வோடு இருப்பில் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், அந்த நொறுங்குண்ட இருதயத்தை நான் குணமாக்குவேன், உன் காயங்களை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவசமத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனை இன்றைக்கு குணமாக்குற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் ஒரு விசுவாசத்தோடு கூட என் ஆண்டவர் என்னை குணமாக்குறது என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். தேவன் இன்று குணமாக்குறாய் இந்த மத்தியிலே கடந்து வரப்போகிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்கு நன்றியுடைமை துதிக்கிறோம் அப்பா. ஒருவேளை தகப்பனே நெருக்கங்கள் நிமித்தமாய் போராட்டங்கள் நிமித்தமாய் வியாதி நிமித்தமாய் பிரச்சனை நிமித்தமாய் இருதயம் நொறுங்கி போய் உடைந்து போய் காணப்படுகிறதான ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மனுஷரால் கைவிடப்பட்ட நிலைமையில்லை, மனுஷரால் மறக்கப்பட்ட நிலைமையில்லை, ஐயோ என்னிடத்தில் அன்பு கூறுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி உடந்த உள்ளத்தோடு கூட காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய கரம் ஒவ்வொரு மேல் வைக்கப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இறுதி நொறுங்குன்றலை குணமாக்குற தேவன் என்று நீர் சொல்லி இருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு அவர்கள் காயங்களை கட்டும்படியா நம்முடைய கரம் அவர்கள் மேல் நீட்டப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக, எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக, ஒரு விசாலமான பாதையில அவர்களை நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை வியாதியோடு கூட போராட்டத்தோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகள் மேலும் விசேஷித்த கிருபை கடந்து வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது குணமாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்படியே குணமாக்குற வல்லமை கடந்து வரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒரு கடன் பிரச்சனையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா கடலை நீ மாற்றும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படிக்கு பிள்ளைகளை கரம்படிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதபடிக்கு அவள் இருதயம் உடைந்து போய் காணப்படலாம். மற்றவர்கள் ஏலமாய் பேச்சு நிமித்தமாய் அவமான நிமித்தமாய் இருதயம் உடைந்த பொருளாய் காணப்படுகிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய விசேஷத்த கரம் வைக்கப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நீர் குணமாக்குற தேவன் என்பதை இப்பொழுது தகப்பனே நீர் வெளிக்காட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு காயலை கட்டி அவளை ஆசீர்வதிப்பீராக. தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Brother D. John Bakiraj, Flock of Jesus Ministries, 3/201, 6 Cross Street, KK Salai, Santoshapuram, Chennai 73. Our contact numbers 9488324498 and 9488524498.